வணக்கம் நண்பர்களே. பொதுவாக அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம், நமக்கு நில ஒளியானது முழுமையாக மறைஞ்சிருக்கும், அதனால அன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனோகாரகனான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்முடைய மனதும் குழப்ப நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த அமாவாசை இருட்டில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு நல்ல பரிகாரமும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். அமாவாசை இரவு இருளை விலக்கி விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நாம் இந்த பிரபஞ்சத்திட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்குங்க. அதற்கு நம்ம அமாவாசை இரவு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய பிரச்சனை எல்லாமே இறைவனிடம் முறையிட வேண்டும். அமாவாசை இரவு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படின்ற முழு வழிமுறையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. 10/1/2024 அதாவது புதன்கிழமை இரவு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி பிறகுதுங்க. ஆகவே இந்த விளக்கு இன்று இரவே, புதன்கிழமை இரவே 8 மணிக்கு மேலே இரவு 11 மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்றலாங்க. ஏன்னா நாளைக்கு அமாவாசை அப்படின்றனால இந்த வழிபாட்டை நம்ம முன்னாடி செய்யணும். 11/1/2024 மாலை 5:30 மணி வரைக்கும், அதாவது 5:30 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குதா சொல்லப்பட்டிருக்கு. இன்று இரவு விளக்கு ஏற்ற என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் முழுசாக பச்சரிசி போட்டு நிரப்பி வச்சுக்கோங்க. அதில் ₹1 நாணயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு, நல்லெண்ணெய், பஞ்சு திரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விளக்கு ஏற்ற உங்களுடைய வீட்டில் நல்லா வெட்ட வெளியான பகுதியாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அமாவாசை இருட்டு அந்த விளக்கில் படுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறோம். உங்கள் வீட்டு பால்கனியாக அது இருக்கலாம், மொட்டை மாடியாக கூட இருக்கலாம், வெளியில் தோட்டம், பின்பக்க தோட்டம், எந்த இடமா இருந்தாலும் சரிங்க. வீட்டுக்கு வெளியே விளக்கேற்ற இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவரை நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களே இருந்தீங்கன்னா, ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிள் போட்டு அந்த ஜன்னல் வழியாக இருட்டு உள்ளே வரும் இடத்துல இந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம். அதே மாதிரி ஏற்றக்கூடிய இந்த விளக்கு தெற்க பார்த்தவாறு மேற்க பார்த்தவாறு இருக்கக்கூடாது. அதையும் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. முதல்ல இந்த தட்டை கீழே வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே ₹1 நாணயத்தை வச்சுக்கோங்க. அந்த ₹1 மேலே மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி விடுங்க. கும் இருட்டில் நீங்கள் ஏற்றி வைக்கும் இந்த விளக்கு பிரகாசமாக எரியும். அந்த தீப சுடருக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள். குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வத்திடமும் உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ, நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். முன்னோர்களை நினைத்து சொல்லுங்கள். 10லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் வச்சிங்கனாவே போதுமானது. அதன் பிறகு அந்த விளக்கு 1 மணி நேரம் எரிஞ்சாலும் தப்பில்லை, எரியட்டும். உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வழிபாடு முடிஞ்சிருச்சு. அந்த விளக்கு எரிந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் கூட நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மறுநாள் அந்த தட்டில் இருக்கும் பச்சரிசியை காக்கைகளுக்கு அல்லது குருவிகளுக்கு போட்டு விடுங்க, இறையாக போட்டுருங்க, சாப்பிட்டோம். இந்த அமாவாசை திதி இரவில் இந்த அடர் இருட்டில் தீப ஒளியில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அந்த விளக்கு எரிந்து முடிவதற்குள் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் இது நடந்தே தீரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குறிப்பாக ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் வச்சுட்டு இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும்னு நம்பி பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். விளக்குக்கு கீழே வைத்திருக்கும் ₹1 நாணயத்தை எடுத்து சுப செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுவும் மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் தொடர்ந்து இது போன்ற வேறு எங்கேயும் கிடைக்காத அற்புதமான தகவல்களை பார்க்க எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.